வணக்கம். நான் இசை. கைத்தொழில் எல்லாருக்குமே ஒன்று தெரிஞ்சிருக்கணுங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச வேலை அப்படின்னா டெய்லரிங் தான். இந்த தையல் கிட்டத்தட்ட நான் ஒரு 14 வருட காலமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பல நேரங்களில் கை கொடுக்கக்கூடிய ஒரே வேலைன்னா அது டெய்லரிங் தான். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் கூட நமக்கு துணையாக நிற்க மாட்டாங்கங்க. நம்ம கற்றுக்கிட்ட ஒரு வேலையோ படிப்போ அதுதான் நமக்கு துணையாக நிற்கும். யாரையும் சார்ந்தோ அல்லது நம்பியோ இருக்கக்கூடாதுங்க. எப்போவுமே நம்ம ஒரு 10 ரூபா சம்பாரித்தா தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், நம்ம குழந்தைகள் படிப்பை பார்க்க முடியும். அப்படி தான் நான் இந்த வேலையை கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் டெய்லரிங் ஷாப் வச்சேன். அதுக்கு பிறகு வீட்டிலையே தைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலையே தைச்சிட்ருக்கேன். ஏன்னா குழந்தைகள் படிப்பு பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணுன்ட்டு வீட்டிலையே நான் தைச்சிட்ருக்கேன். என்கிட்ட வர்ற கஸ்டமர்லாம் என்கிட்ட தான் தைப்பாங்க. இதை தவிர்த்து எனக்கு சுவாமி கும்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எனக்கு சுவாமி ரூம் ரொம்ப அழகாக இருக்கணும். ஏன்னா கடவுளை ரொம்ப நம்பக்கூடியவனா, எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ அது கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பேன். கடவுள் நமக்கு கொடுத்த மூலதனமே ஒரு பெரிய விஷயமே நம்ம கை கால்கள் தான். அது நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்ணுங்க. கடவுள்கிட்ட போய் நமக்கு பணம் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறத விட நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுங்க கடவுளேன்னு வேண்டிக்கணும். முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது கோயிலில். அந்த வீடியோ தான் அது. சனீஸ்வர பகவான் அப்புறம் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். விளக்கேற்றுவது தானேங்க ரொம்ப சிறப்பான விஷயம். கடவுள் தீபத்தில் தாங்க வாழ்கிறாரு. நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இல்லை, அதெல்லாம் விஷயம் இல்லை. தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த வீடும் சிறக்கும், கோயிலும் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் நம்ம வேண்டுதல். அதனால் தீபம் ஏற்றி எப்போவுமே கடவுளை வழிபடுங்க. நம்ம மனசில் உள்ள குறைகளை கடவுளை விட்டால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி.